ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். தன் வாழ்நாள் முழுவதையுமே குடும்பத்திற்காக அர்ப்பணித்த சாதனையாளர்களை உருவாக்கும் குடும்ப தலைவிகளுக்கும், வெளியே சென்று அனைத்து கஷ்டங்களையும் தவிடுபடி ஆக்கி கஷ்ட நஷ்டங்களில் இருந்து முன்னேறி சாதனையாளர்களாக திகழும் கண்மணிகளுக்கும், தன் வாழ்நாளில் ஏதாவது ஒரு சாதனையை புரிய வேண்டும் என்று சாதிக்க துடிக்கும் என் அன்பு நெஞ்சங்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தோற்பதில்லை வெற்றியே, ஜாட 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 ஜாட. என்னத்த கோயில் முழுக்க சுத்தி பார்த்துட்டோம், மாப்பிள்ளை வீட்டுல யாரையும் காணோம். நானும் அதாம்மா நினைச்சேன், நேரங்களமா வந்துருவாங்கன்னு பார்த்தா இன்னும் ஆளை காணோம். ஒருவேளை நல்ல நேரம் பார்த்து வருவாங்களோ? அப்படியேதான் இருக்கும் போல அத்தை. ஆமாம்மா, அவங்க எல்லாம் சாஸ்திர சம்பிரதாயம் அது இதுன்னு பார்ப்பாங்க. அதனால நல்ல நேரம் பார்த்து தான் வருவாங்க. எதுக்கும் அவங்களுக்கு முன்னாடி வரது நல்லது. ஏன்னா நம்ம பொண்ணு கொடுக்க போறவங்க. நம்ம ஆடி அசைஞ்சு வந்தோம்னா அதுக்கே கணக்கு போட்டுருவாங்க. என்னடா இது, பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு, நம்மளே வந்து இவ்வளவு நேரமா உட்காந்துருக்கோம், பொண்ணு வீட்டுல இன்ன வரைக்கும் வரலன்னு சொல்லுவாங்க. அதனால முன்னாடியே வந்ததுனால பிரச்சனை இல்லம்மா. ஆமா அத்தை, இல்லன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி நம்ம பூமாரிக்கு தான் பிரச்சனை. பூமாரி, ஏமா ஏன் மூஞ்சி சோகமா வச்சிருக்க? என்ன பூமாரி? அப்பா இல்லாம நம்ம கல்யாணம் நடக்குதுன்னு நினைக்கிறியா? நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உங்க அப்பா உன்னை நினைச்சு சந்தோஷம் தான் படுவாரு. போற வீட்டுல நல்ல பேர் வாங்கணும், சரியா? இப்படி உம்முன்லாம் வச்சுக்கிட்டு இருக்காத. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துருவாங்க. என்னடா இது, புள்ள அப்படி உம்முன்னு இருக்குது, கல்யாணத்துல விருப்பம் இல்ல போல இருக்கு, கட்டாயம் கல்யாணம் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு அது இதுன்னு நினைச்சுக்குவாங்க. இப்படி எல்லாம் இருக்காத, நல்லா சிரிச்சு கலகலன்னு இரு. ஏமா அப்பா இல்லாம என் கல்யாணம் நடக்குதுன்னு உனக்கு வருத்தமே இல்லையா? ஆமா, ஒண்ணும் வாங்கி கொடுக்காத போதே உங்க அப்பாவை இந்த தூக்கு தூக்குற. இன்னும் நல்லா வாங்கி கொடுத்து நல்லா வச்சிருந்தாருன்னா அவ்வளவுதான், உங்க அப்பாவை கரகத்துல இருந்து இறக்கி விட மாட்டேன். உமா, கல்யாண புள்ள எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? பாவம் பாரு, அழுகுறால, கம்மனி இருமா. இல்லண்ணா, அதுக்கு சொல்லலத்த. சும்மா அப்பா மொப்பா அப்பா மொப்பான்ட்டே இருந்தா கோவம் வருமா வராதா? அம்மா நான் குத்துக்கலாட்டா இருக்கேன், அப்பா நீங்க என்ன இருக்கீங்க? என்னமோ யாருமே இல்லாம கல்யாணம் நடக்கிற மாதிரி தான் இவ இப்படி அடிச்சுக்கிட்டு கிடக்குறா. சின்ன புள்ள இல்லம்மா, கொஞ்சம் அப்படிதான் இருப்பா, விடு. யாருக்கு போன்ல? எல்லாம் நான் பெத்ததுதான். யாருங்க? ஓ, அவராங்கத்த. ஆமா, நான் பெத்த சீமந்த புத்திரன் தான். போன் அடிக்கிறான். அத்தை, நீங்க போனே எடுக்காதீங்க. என்னன்னு தெரியலையம்மா, போன் அடிக்கிறான். காசு பணம் இல்லாம போனாரு இல்ல, இப்ப காசு பணம் எல்லாம் தீட்டு போயிருக்கும், கடன் உடனே வாங்கினதெல்லாம். இனிமேலாவது வீட்டோட போய் இருப்போம்னு சொல்லி போன் அடிப்பாரு. வீடு வந்து பூட்டி கிடக்கும். சரி, எல்லாரும் எங்கிட்ட போயிருப்பாங்க போல இருக்கு, அதை எங்க போயிருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு கூப்பிட்டுருப்பாரு. நீங்க போனே எடுக்காதீங்க, அப்படியே போடுங்க. இந்த அம்மா என்னதான் பண்ணுதுன்னு தெரியல. போனை வச்சுக்கிட்டு ஒரு போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? பூமாரியும் எடுக்க மாட்டேங்கிறா. இந்த உமா என் நம்பரை பார்த்தாலே எடுக்க மாட்டா. இந்த அம்மாவுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல என் போன் எடுக்கிறதுக்கு. மறுபடியும் கூப்பிடுறாமா. போன ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா நொய்யின்னு உங்க பையன் போன் அடிச்சுக்கிட்டே கிடப்பாரு. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி பையில போட்டு வைங்க, வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம். அம்மா, அதான் அப்பா வந்துட்டாரு இல்லம்மா, அப்பா தான் போன் பண்றாருல, அவர் இங்க வர சொல்லுவோமா? ஆமா, பெரிய உலகத்துல இல்லாத அப்பன் அன்னைக்கு கல்யாணம் பிள்ளைக்கு இருக்குதே அதெல்லாம் விட்டுவிட்டு கல்யாண வாழ்க்கையை கெடுக்க பார்த்தாரு. நீ கம்முனு கடை. ஷோ, போனே எடுக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த விஷயத்த உமாட்ட சொல்லியே ஆகணுமே. என்னதான் பண்ணுதுங்கன்னு தெரியலையே எல்லாரும். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டு பாப்போம். எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்தனை டைம் போன் அடிச்சிருக்காமா, எடுத்து பேசலன்னு எதுவும் நினைச்சுக்க போறான். அவன் இல்லாம அவன் புள்ள கல்யாணம் நடக்குது, அது அவனுக்கே மனசு வருத்தமா இருக்கும்ல. அத்தை, என்ன புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த மாப்பிள்ளையோட அம்மாக்காரி ஏற்கனவே அவர் மேல கொலை வெறியில இருக்கு. ஏற்கனவே கல்யாணத்தை நிறுத்தி கையில கால விழுந்து நீங்க சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப வேற அவரை வர வச்சு மறுபடியும் இந்த கல்யாணத்துக்கு எடுத்து குட்டிச்சவராக்கலான்னு பாக்குறீங்களா? ஒண்ணும் வேண்டாம் அத்தை, கம்முன்னு இருங்க. அவரை அங்க போய் நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம். இருந்தாலும் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா, பையனை விட்டுட்டு பையனோட மகளுக்கு கல்யாணம் பண்றதை நினைச்சா. ஏத்த, நான் எவ்வளவுதான் சமாளிக்கிறது? இப்பதான் இவ்வளவு சமாதானப்படுத்துறேன், அதுக்குள்ள நீங்க ஆரம்பிக்காதீங்க அத்தை. முடியல அத்தை என்னால. அத்தை, மாப்பிள்ளை வீட்டுல வந்துட்டாங்க. வாங்கம்மா வாங்க. என்ன, எங்களுக்கு முன்னாடி வந்துட்டீங்களா? ஆமா, கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டோம். நாங்க நேரமா தான் கிளம்பணும். இந்த வண்டிக்கார பையனை சீக்கிரமா வர சொன்னானா, காரை வேற இந்த கழுவுறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு எடுத்துட்டு போயிட்டான். எங்கிட்ட போய் பிரேக் டவுன் ஆகி போச்சான். அதனால அந்த பையன் லேட் ஆகி போட்டான். அதனாலதான் வரதுக்கு லேட் ஆகி போச்சு. சரி வாங்க வாங்க, ஐயர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு, நம்ம போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். சரி வாங்க போலாம். ஆமா, பொண்ணோட அப்பா வரலீங்களா? இல்ல, அவரு வரல. ஆமா, அவருக்கும் ஏதோ வருத்தம் இருக்கும்ல. சரி விடுங்க, என்ன பண்றது. ஏமாடி மருமகளே,
என்னடி அம்மா முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு போல இருக்கு. அம்புட்டு அழகா இருக்கு போ. பாருங்க அத்தை, கொஞ்சம் கூட சிரிக்காம அப்படி உண்மைன்னு குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கா. விடுமா, அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அதுக்கு வேற ஆடுவா. மாப்பிள்ளை முன்னாடி நம்ம மானத்தையே வாங்கிடுவா. அதனால அமைதியே இரு. என்னடிமா நகை ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. இது 50 சவரன் மாதிரி தெரியலையே. இல்ல 50 சவரன் இல்ல, இதுல வந்து 15 பவுன் தான் போட்டிருக்கு. என்னம்மா 50 சவரன் எடுக்கிற நீங்க 15 சவரன் தான் போட்டிருக்கீங்க? இல்லம்மா, கல்யாண நேரம் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் எங்கிட்டாவது கீழே கீது விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கல்யாண அவசரத்துல நம்ம எங்கிட்டாவது மறந்துடுவோம். அதனால சின்ன சின்னதை மட்டும் தான் போட்டிருக்கோம், மற்றதெல்லாம் பெட்டிக்குள்ள வச்சிருக்கோம். வீட்டுக்கு போகும்போது கொடுத்து விட்டுருவோம். ஆமாமா, எல்லாத்தையும் அள்ளி போடலாம் தான். என்ன பண்றது, கோயில்ல யார் வேணாலும் வருவாங்க போவாங்க. ஒரு சிலர்னா காணாம எங்கிட்டாவது கீழே விழுந்து கிடந்தா எடுத்து கொடுப்பாங்க. ஒரு சிலர் அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு காசுல போயிடும். அப்புறம் போட்ட நகையெல்லாம் வீணா போயிடும். அதனால நீங்க பண்ணினது சரிதாமா. சரி வாங்க, எவ்வளோ நேரம் இப்படியே பேசிட்டு இருக்க போறோம். காலகாலத்துல நேரங்காலமா தாலி கட்ட வச்சிட்டோம்னா நமக்கு வந்த வேலை முடிஞ்சிரும்ல. சரி வாங்க வாங்க. எமாடி மருமவளே வாடிமா. அப்படியே மருமவளே பாத்துக்கிட்டு இருக்காத, வா வந்து மணமேடையில வந்து உட்காரு வா. மச்சான் எடுக்கிறாங்களா இல்லையா? யார்கிட்ட மறுபடியும் அவரா? ஆமாண்டியம்மா, அவன் தான் கூப்பிட்டுட்டு இருக்கான். நான் தான் முதல்ல சொன்னேன்ல அத்தை, அந்த போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுங்க, போகும்போது எடுத்துக்கலாம். இல்லைன்னா நொய்யி நொய்யின்னு அவர் போன் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. சரிம்மா. என்ன மச்சான் போனே எடுக்கலையா? அதுதான் சந்தோஷ், போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. 2 பேரும் என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. எப்படிதான் இந்த விஷயத்த சொல்றது? நீயே சொல்லு பாப்போம். 3 பேர் போன் வச்சிருக்காங்க, 3 பேரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன மச்சான் பண்றது? இதுக்கு ஒரே வழி, நான் ஊருக்கு போய் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லணும் மச்சான். இல்லைன்னு வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். அவ இருக்க இருக்க உமா வந்து பழைய மாதிரியே இல்ல. இப்பெல்லாம் வந்து பணப்பை பிடிச்சி ஓவரா ஆடுறா. அவ பேசுற வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கூட இன்னும் கேட்க முடியல மச்சான். அந்த அளவுக்கு இருக்கு. முதல்ல நான் கிளம்பி போய் இதெல்லாம் நான் சொல்லியே ஆகணும். நீங்க மட்டும் போனா புரியாது மச்சான். நானும் வாரேன். நானும் வந்து நடந்ததெல்லாம் சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். இல்ல சந்தோஷ், இங்க மாமாவும் வயசாயிட்டாரு, உடம்பு சரியில்லாம இருக்காரு. போதாத குறைக்கு நம்ம மகாவுக்கும் அந்த அளவுக்கு பக்குவமெல்லாம் இருக்காது இல்ல, இந்த வயல்வெளியை பாக்குறது வைக்கிறது. அதனால நீ இரு, இங்க இருந்து பாத்துக்கோ, நான் போய் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். மச்சான் நீ நினைக்கிற மாதிரி இங்க பெரிய வேலையெல்லாம் இல்ல. எல்லாம் நாத்து நட்டாச்சு, எல்லாமே அறுவடைக்கு தயாரா இருக்கு. அப்பப்ப வந்து தண்ணி மட்டும் விட்டா போதும். போதாத வரைக்கும் வேலையாட்கள் இருக்காங்க, அவங்களும் பாத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிரமமும் கிடையாது இங்க. நான் வந்து நேரடியா சொன்னாதான் உமா அக்காவுக்கு புரியும். மலையபடியே அவங்க எல்லாரும் ஒண்ணு சேருவாங்க. அதனால நான் வந்தே ஆகிறேன். சரி சந்தோஷ், வா நம்ம கிளம்புவோம். மருமவளே ஏமா முகம் வாட்டமா இருக்கு? இவ வேற உம்முன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு எனக்கு வர ஆத்திரத்துக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி. அது இந்த மாதிரி புகையெல்லாம் அவளுக்கு வந்து இருந்துச்சுன்னா மூச்சு விட முடியாதா, அதனாலதான் கொஞ்சம் சிரமப்படுவா. மத்தபடி ஒரு பிரச்சனையும் இல்ல. அதனாலதான் முகம் வாட்டமா இருக்கு, மத்தபடி ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓ அப்படியாமா? இந்த ஐயரே, ஓமகுண்டத்துல பொருள் போடுறதெல்லாம் கொஞ்சம் கம்மியா போடுங்க. பாருங்க என் மருமக முகம் எப்படி வாட்டமா இருக்குதுன்னு. ஏமா இதெல்லாம் ஒரு மறுபடி பண்றதுமா? இதுல நீங்க சொல்ற மாதிரி நான் குறைச்சு போட முடியாதுமா. சரி சரி சீக்கிரமா போட்டு முடிங்க. எவ்வளவு நேரம் வச்சுக்கிட்டு இருப்பீங்க? பிள்ளைங்க முகம் வாடிக்கிட்டு இருக்குது இந்த புகை வாசத்துல. எப்படி கல்யாண விஷயத்துல எல்லாம் அவசரப்படக்கூடாதுமா. கல்யாணம்ன்றது 1000 காலம் பயிர் மாதிரி. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒழுங்கா மந்திரத்தை சொல்லும். ஓம் ஸ்ரீமுகாய நமக, ஓம் ஞானந்தாய நமக, ஓம் கபிலாய நமக. நல்லா சிரிச்சிட்டுமா, அப்பதானே ரொம்ப நல்லா இருக்கும். என்ன இருந்தாலும் ஒரு போட்டோகிராஃபரை வச்சு ஒரு போட்டோ எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். காலம் முழுக்க மறக்காத நிகழ்வா. எமாடி வாழ போறது அவங்க 2 பேரும். கல்யாணத்துல போட்டோ பிடிச்சி என்ன ஆக போகுது? அது என்ன வீட்டுல பிரேம் பண்ணி மாட்டுறதுனால என்ன வரப்போகுது? ஒரு சந்தோஷமும் கிடையாது. சும்மா பாப்போம் வைப்போம், ஓ அன்னைக்கு நம்ம கல்யாணம் நினைச்சு அப்படிதான் தோணும். இவங்க காலம் முழுக்க வாழ்ந்துட்டு போறாங்கல்ல, விடுங்கம்மா. இந்த காலத்துல எல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து அதுலயும் இதையும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் பிடிக்காது. நாங்க ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க. நமக்கு இந்த வெட்டி ஆடம்பரம் எல்லாம் பிடிக்காது பாத்துக்கோங்க. சரிங்க. எமாடி மருமவளே, இங்க வேணா நீ உம்மன் இருக்கலாம், ஆனா நம்ம வீட்டுல கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அதெல்லாம் நல்ல சிரிப்பா, புது இடம்ல, அதனால கொஞ்சம் கூச்சப்படுறா. இங்க பாத்துக்க, கூச்சமெல்லாம் படவே கூடாது. அத்தை கிட்ட எதா இருந்தாலும் பட்டு பட்டுன்னு சொல்லணும். அதே மாதிரிதான் உன்னை கட்டிக்க போற புருஷன். இனிமே புருஷன் கூட இல்ல, இனிமே அவன் தான் உனக்கு புருஷன், எல்லாமும் அவன் தான். அதனால நல்லா சிரிச்சு சந்தோஷமா இரு. நம்ம தானே ஊர்ல உள்ளவங்களா இருக்கோம். சுத்தி கூட 1000 உறவு இருந்தாலும் என் அப்பா இல்லாம என் கல்யாணம் நடக்க போறது நினைச்சா மனசு வருத்தமா இருக்கு. அவர் இருந்தா இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும். பாவம் எங்க அப்பா. இந்த பூசாரி இங்க பாரியா, என் மருமவ கண்ணுல இருந்து எப்படி தண்ணி பொல பொல பொலன்னு வருதுன்னு. என் மருமவ கண்ணுல தூசி பட்டு கூட கண்ணீர்
முடியல, ஒண்ணும் ஒழுங்கா பண்ண முடியல. எல்லாம் ஒழுங்கா பண்ணினா தானே வாழ்க்கை நல்லா இருக்கும். பொண்ணு கண்ணுல தந்து கண்ணீர் வரக்கூடாதுன்னு ஆனா காலை முழுக்க இவங்க கண்ணீர் வடிக்க வைக்க போறாங்க. இதெல்லாம் நான் எத்தனை பேர்த்த பார்த்திருக்கேன், எத்தனை கல்யாணத்தை நான் பண்ணி வச்சிருக்கேன். இந்தாயா மந்திரத்தை சொன்னது போதும், சீக்கிரம் தாலி எடுத்து கொடு. போருங்க கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டு மாங்களே தந்த பொண்ணு கழுத்துல கட்டியா மங்கல்யம் தந்தனானி நாம் அவ ஜீவனேதுனா நன்னே வத்னாபிஷிமையே சன்னீஷரதம். 3 முடிச்சு போட்டா போதும்பா, நீ 3000 முடிச்சு போடுவ போல இருக்கே. போதும் போதும். ஓ சரிங்க. அப்பாடா, ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இத்தனை நாள் வரைக்கும் ஒன்றும் தெரிஞ்சுக்கல. உள்ள அங்கே போய் என்ன பண்ணுவா ஏது பண்ணுவான்னு இப்போதான் மனசு வருத்தமாக இருக்கு. இன்னொருத்தவங்க கையில் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் அடி வயிற்றுல நெருப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு தான் வருத்தமாக இருக்கு. அடுத்து நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இல்ல சாப்பிடவும் இல்ல. ஏமா போற வழியில ஏதாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போவோம். வாங்க எல்லாம் கிளம்புவோம். இந்த கல்யாணத்தை பார்த்தா எனக்கு என்னமோ திருட்டு கல்யாணம் மாதிரியே தெரியுது. இந்த பொம்பளை மூஞ்சும் சரியில்லை, அவன் பையன் மூஞ்சும் சரியில்லை. என்னமோ இந்த குடும்பம் வசமா இதுங்க கிட்ட மாட்டிக்கிச்சோன்னு தோணுது. ஆம்பளைங்க யாரும் இல்லாம கல்யாணம் நடக்குது. அது போக ஒரு போட்டா எடுக்க கூடாதான், ஒரு சாப்பாட்டு சனமும் இல்ல, சனத்தையும் கூட்டக்கூடாதான். என்ன பண்ண போறாங்களோ, இந்த புள்ள வாழ்க்கை என்ன நடக்க போதோ இந்த கடவுள்கிட்டதான் இருக்கு. மருமகளே எந்திரிமா, சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போவோம். ஆத்தாடியோ, என் மருமக வாயிலிருந்து அத்தாடு கேட்க இம்புட்டு நேரம் ஆகுது. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, போன நல்லா பழகிக்குவா. ஓய் ரொம்ப அழாத சரியா, நான் இருக்கேன். இவன் பேசுறது பார்த்தாலே பயமா இருக்கு. இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது சந்தோஷ், இப்ப பஸ் இருக்குமா சந்தோஷ்? இருக்கு மச்சான், பொறுமையா இரு, போலாம். இல்ல சந்தோஷ், என் அவசரம் உனக்கு புரியல. அங்க உமா அவங்க அண்ணனும் ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னு நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இங்க இருக்கவே முடியல. எங்களால முடிஞ்ச சின்ன உதவியை செஞ்சாவது அவங்கள காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். சரி போலாம் இரு, மகா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருவோம். இல்லன்னா அவ ரொம்ப கவலைப்படுவா. சரி சந்தோஷ், சீக்கிரம் சொல்லிட்டு வா. அப்ப நீ உள்ள வரலையா? சரி நானும் தான் வாரேன். சரி பதட்டப்படாத, ஒன்னும் அவசரம் இல்ல, அங்க ஒன்னும் ஆகாது, நம்ம போய் சொல்லிக்கலாம். வா. எங்க மகாவை காணோம்? மகா என்ன மகா, எங்க போயிட்ட? துணியெல்லாம் துவைச்சிருந்தனா, அத காய போட்டுட்டு இருந்தேன். என்ன அண்ணன் அதுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்க? இல்லம்மா, கொஞ்சம் நாங்க ஊட்டி வரைக்கும் கிளம்புறோம், அதான். ஊட்டிக்கு கிளம்புறீங்களா? எதுக்கு? இப்ப அதை சொல்றதுக்குள்ள நேரம் இல்ல, நான் வந்து சொல்றேன் ஏதா இருந்தாலும். என்னங்க இப்படி திடுதிப்புன்னு கிளம்புறேன்றீங்க? அண்ணன் வந்து எத்தனை நாள் ஆகுது? ஒரு நாள் கூட முழுசா முடியல, அதுக்குள்ள கூட்டிட்டு போறேன்றீங்க. அவருக்கு வாய்க்கு ருசி எதுவும் சமைச்சு கூட கொடுக்கல. ஐயோ, உன் அண்ணனை நான் இருக்கதான் சொல்றேன், அவரு தான் கேட்காம போகணும்னு இருக்காரு. என்னண்ணா வந்தது வராததுமா கிளம்புறேன் இருக்கீங்க? இருங்கண்ணா, எதுவும் ஆக்கி கொடுக்காம கூட அனுப்பலாம் முடியாது. இல்ல தங்கச்சி, அதெல்லாம் நான் வந்தது கூட சாப்பிட்டுக்குவேன். ஆமா, இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கீங்க. இப்ப ஏன் ஊருக்கு ஓடணும்ன்றீங்க? ஓடிட்டு இனிமே எப்ப வருவீங்களோ அதெல்லாம் உங்களை அனுப்ப முடியாது. சமைக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க முதல்ல. இருந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு போலாம். ஐயோ, அவசரம் உனக்கு புரியல மகா. என்னங்க அண்ணா அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு. நீங்க கம்மில அவர் கூட்டிட்டுல போவாதீங்க, இருக்கட்டும் விடுங்க. மகா, பிள்ளைக்கு அங்க கல்யாணம் வச்சிருக்கு மகா, அதெல்லாம் போய் பார்க்கணும் வைக்கணும். ஓ, அப்ப கல்யாணத்துக்கு சொல்லதான் வந்தீங்களா? ஐயோ, அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னும் ஒரு விஷயம், அதுக்குதான் நானும் சந்தோஷம் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறோம் மகா. என்னங்க அண்ணா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ, அவருக்கு ஒண்ணுமே தெரியல துரையனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. அதனாலதான் அவர் பதறாரு. அவருக்கு இப்பதான் அந்த எல்லா விஷயத்தையும் சொன்னேன். ஐயோ, எங்க நான் துரை மாமாவுக்கு என்ன ஆச்சுன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? இப்பதாமா எனக்கு தெரிஞ்சது. இங்க வரலைன்னா அதுவும் எனக்கு தெரிஞ்சிருக்காது. அதனாலதான் அவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை பண்ணணும்ன்றதுக்காக தான் இப்ப நான் போகணும்னு சொல்றேன். புரிஞ்சுக்கம்மா தங்கச்சி. மகா, புரிஞ்சுக்கோ, அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியே பண்ணணும். அதுக்காக தான் நாங்க போறோம், சரியா? முதல்ல இங்க நடந்தது என்னன்னு சொல்லிட்டு அந்த அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம மத்ததெல்லாம் பேசிக்கலாம், சரியா? சரிங்க. அப்பாவுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்து மாத்திரை கொடுத்துரு. அதெல்லாம் நான் கரெக்டா கொடுத்துறேன். அப்புறம் அங்க வயலுக்கு தண்ணி விடணும். காலையில ஒரு 6 மணிக்கும் சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கும் விட்டுறணும். ஒன்னால முடியலன்னா சொல்லு, நான் அங்க யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணி சொல்றேன், அவங்க யாராவது தண்ணி விட்டுருவாங்க. சரிங்க, நான் வீட்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு போய் என்னன்னு பாத்துக்கிறேன். மகா, பார்த்து பத்திரமா இரு. நான் போயிட்டு என்னன்னு உனக்கு ஃபோன் பண்றேன், சரியா? அப்பா கிட்ட சொல்லிரு. சரிங்க. அண்ணா இப்படி திடுதிப்பு கிளம்புறது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிளம்ப சரியில்லம்மா, கொஞ்சம் எல்லாம் நல்லானதுக்கு அப்புறம் வந்து இருந்துட்டு போறோம். என்னங்க உங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு Dress இதெல்லாம் எடுத்துட்டு போறது இல்லையா? எல்லாம் எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, நான் போற வழியில வாங்கிக்கிறேன். இல்லையா, அங்க ஊர்ல தான் மச்சானோட சட்டைங்கெல்லாம் கிடக்குல, அதை நான் போட்டுக்குவேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிங்க. பார்த்து பத்திரம். வா மச்சான், போலாம். சரிம்மா, நாங்க வாரோம். கண்டிப்பா வரணும்.